சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் நானும் அப்ளை பண்ணேன் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,00,000 லோன் அமௌண்ட்டு. இதில் 25, அதாவது 50,000 ரூபாய் மானியம்னு சொன்னாங்க. நாங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் போய் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி எல்லாமே ஆக்சுவலாக நல்லபடியாக தான் போயிட்டுருந்தது. அங்கேருந்து ஆக்சுவலாக மாவட்ட தொழில் மையத்திலேருந்து எனக்கு ஒரு லெட்டரும், பேங்க்குக்கு எஸ்பிஐ பேங்க்குக்கு ஒரு லெட்டரும் போச்சு. ஏன்னா எஸ்பிஐயில் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது. அந்த எஸ்பிஐக்கு பேங்க்கில் போய்ட்டு எனக்கு லெட்ரு இந்த மாதிரி வந்திருக்கு மேடம், கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழே எனக்கு கடன் கொடுக்கறதுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கடன் கொடுக்க தயாரா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் வேறு ஏதாவது தொழில் கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, நான் தொழில் கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் மத்திய அரசின் கீழேயோ தமிழக அரசின் கீழேயோ நான் வாங்கலை. நான் வாங்கினது ஒரு தனியார் ஃபினான்ஸில் வாங்கியிருக்கேன் அப்படின்னேன். நீங்கள் தொழிலை வச்சு தானே வாங்கியிருக்கீங்க, ஆக உங்களுக்கு இந்த கடன் உதவி கிடைக்காது. நீங்கள் அங்கே கடனை வாங்காமல் இங்கே நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்னா, இது தனியார் வங்கியில் நம்ம பிஸ்னஸ்க்காக லோன் வாங்காமல் இருந்தால் மட்டும்தான் தமிழக அரசுடைய கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழே நம்ம பெற முடியும் என்பதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சும்மா அப்ளை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் இதெல்லாமே வேஸ்ட்டு. நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக பொய் நாடகம், தமிழ்நாடு அரசுடைய இந்த பொய் நாடகம் ஒருத்தருக்கு ஒரு கடன் உதவி தரேன்னு சொன்னாங்க. எல்லாமே நம்ம முண்டி அடிச்சுக்கிட்டு போயிட்டு எல்லாமே அப்ளை பண்ணோம். மாவட்ட தொழில் மையத்தில் 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு நேர்காணல் நடந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழே நமக்கு கடன் கிடச்சிரும் அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தா, நீங்கள் தொழிலுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தனியார் வங்கியில் தொழிலுக்காக தானே கடன் வாங்கியிருக்கீங்க. நான் வாங்கினது தனியார் வங்கி. நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லை கொடுக்க முடியாது, அது நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வச்சு தானே நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஆக எல்லா ப்ரூஃபும் இருக்குது. எம்எஸ்எம்இ அவங்க சொன்ன என்னென்ன ப்ரூஃப் இருக்குதோ எல்லா ப்ரூஃபும் இருக்குது. நீங்கள் அந்த கடனை கட்டின பின்னாடி வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னா, நான் அது 2 வருஷம் எனக்கு கடன் இருக்குது. அந்த 2 வருஷம் நான் கடனை கட்டின பின்னாடி எனக்கு கலைஞர் கைவினை திட்டத்தில் நான் கடனை வாங்க முடியுமா? இது ஒரு பொய் நாடகங்க. இதை அப்ளை பண்ணி வேஸ்ட்டாக நீங்கள் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தனியார் வங்கியில் எங்கேயாவது பிஸ்னஸ் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் மாவட்ட தொழில் மையத்துக்கு போகவே போகாதீங்க பிஸ்னஸ் லோன் வாங்கிறதுக்காக. இது என்னுடைய அனுபவம், இதுதான் உண்மை.